ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நான் வந்து விளாக் போட போகிறேன். இந்த விளாக் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய விளாக்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு எப்படி பசங்களை பரபரப்பாக ஸ்கூலுக்கு கிளப்புறேன், எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை நடந்தே தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். என்னோடய விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விளாக் பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டெய்லி விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன சாப்பாடுனா பிஸ்மில்லாஹ். சூப்பர். சாம்பார் சாதம், அப்புறம் முட்டை பொடி மாஸ் பொரியலுக்கு, அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் தோசை. ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிடுவீங்க. ஆமாம்மா, அதுக்கு மேலே காலைல சாப்பிட முடியாது அதனால். அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஸ்நாக்ஸ் வந்து பனானா பேன் கேக், செவ்வாழைப்பழம் இருக்குல்ல அது போட்டு பேன் கேக் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் இருக்கும். டைம் என்ன ஆகுது காட்டு? 8 மணி ஆகுது. இன்னும் கிளம்பிட்டு நம்ம வேறு நடந்து போகணும்ல. சரி, இதோ போயிடலாம்மா. 20 மினிட்ஸ் கூட. சரி, நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன். நீ வந்து எல்லாத்தையும் பேக்கில் எனக்கு போய் வெளில வை, ஓகேவா? ஓகே, நம்ம போகும்போது பண்ணலாமா? நீயா குளிச்ச? அம்மா தானே குளிக்க வச்சேன். இப்போ அண்ணெல்லாம் ரெடியாக கிளம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஷூலாம் போட்டான். டெய்லி எழுந்து தானாக குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்போ கிளம்புவ? எங்கள் கூட தான் கிளம்புவேன். சரி, ஓகேவா? ட்ரெஸ் போடலாம். டைம் ஆயிடுச்சு. மணி 8:10 ஆயிடுச்சு. என்னம்மா பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு தலை சீவுறேன். டெய்லியும் இதே ஒரு வேலைம்மா நீங்கள் உங்களுக்கு? ஆமாம், இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் எனக்கு ரெட்டை ஜடை பின்னி விடுவாங்க. நீட்டாக இருக்கும் முடி. ரெட்டை ஜடை பின்னி ரிப்பன் போட்டு மடித்து கட்டி விடுவாங்க. இதுக்கு தான் வளர முடி வெட்டிடுறீங்களே. இப்போ முடி வளர்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக வளர்க்கலாம். சரிம்மா. ஆமா, டைம் ஆயிடுச்சு பாருங்க. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். சரி, நீ சாப்பிடு. ஓகே. இப்போ என்னம்மா பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு மாய்ஸ்சரைசர் தடவுறேன். டெய்லி குழந்தையிலேருந்து பாப்பாவுக்கு தடவிட்டு இருக்கேன். உனக்கும் தான் யூஸ் பண்ணேன். நீ இப்போ தான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிற. பவுடர் மட்டும் அடிக்கிற. பசங்க எப்போவுமே சிம்பிள் தான் இல்லை? ஆமாம்மா, சின்ன வயசில் எனக்கு பேச முடியாது. நீங்கள் அடித்து தடவி விட்டுட்ருப்பீங்க. பேசினோடனே எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மாமா இடத்துல போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த பிராண்ட் தான் பிடிச்சிருக்கு. இது வந்து ஃபேஸ் க்ரீம், இது வந்து மாய்ஸ்சரைசர். ரெண்டுமே மாய்ஸ்சரைசர் தான். ஆனால் இது ஃபேஸ்க்கு, இது வந்து கைக்கு காலுக்கு அது மாதிரி உடம்பு ஃபுல்லாக தடவிக்கலாம். முன்னாடி மாமா எர்த் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அதில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால சரி, எல்லாமே கெமிக்கல் தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு. ஓகேம்மா. இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இன்னும் எங்கள் யூடியூப் சேனல் வளரல. சும்மா உங்ககிட்ட காட்டுறேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு காலை உணவு கொடுத்துட்ருக்கேன். நீ தானா சாப்பிட்டுப்ப. மேடம் ஊட்டினா தானே சாப்பிடுவாங்க. ஆமாம், 4 வாய் ஊட்டி தண்ணி கொடுத்து ஆளை கடத்திட்டு கிளம்ப வேண்டியதான். ஸ்கூலுக்கு சும்மா. சரிம்மா, எங்கே போனாலும் மேக்கப் போட்டு போவீங்க, ஸ்கூலுக்கு மட்டும் மேக்கப் போடல. இங்கே பாருங்கள். மேக்கப்னா என்ன பண்ணுவேன்? பவுடர் அடிப்பேன், லைட்டாக லிப்ஸ்டிக் வைப்பேன். போய் ஸ்கூலுக்கு போய் அது மாதிரி வர முடியுமா? நான் காலையில் எழுந்து
டிஃபன் செஞ்சு லஞ்சு செஞ்சு அப்புறம் உங்கள் பாப்பாவை வேற கிளப்பி இதில் எங்கே எனக்கு பவுடர் அடிக்கவே டைம் இருக்கும். அப்படியே தான் வருவேன். சரிம்மா பாய். சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி எடுத்துருவா பாப்பாவுக்கு. போ 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 போ. தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கு, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். அது என்னோட அளவு தண்ணி. சரி இருக்கட்டும். புரியுறா பாரு. ஆச்சுக்கோ ஆச்சுக்கோ, டைம் ஆயிடுச்சு. நடந்து போகணும், டைம் ஆயிடுச்சு. ஆச்சுக்கோ. சரி நான் நிறைய ஊட்டுறேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிடு. கட் பண்ணு கட் பண்ணு. ஐயோ என் செல்லக்குட்டி பாப்பாவுக்கு ஷூலாம் போட்டு விடுதுடா டைம் ஆயிடுச்சுன்னு. பாருங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை. ஐயோ ஐயோ சிரிப்பு வேற உனக்கு. நாய்க்குட்டி சீக்கிரமாக ஏந்திரிக்க மாட்டேங்கிற காலையில். அண்ணன் உனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் பார்த்தியா? அண்ணன் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் பார்த்தியா? உன்னோட பேண்ட் அழுக்காயிட போகுது. மாற்றி மாற்றி போட்டியா? போலாமா? போகலாம். டோர் யார் லாக் பண்ணுவா? சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க போகலாம். இருதியா? ம் பின்னாடி ஒரு பேகு, கையில் ஒரு பேகு. அவங்க தங்கச்சி வச்சு தள்ளிட்டு வரான். என்ன எப்போ வச்சு ஓட்டிட்டு வருவேன்? இதை வச்சுட்டே ஓட்டணும்னா தள்ளிட்டு வரேன். வேற வச்சு ஓட்டணுமா? கூடிய சீக்கிரம் அம்மா ஸ்கூட்டி வாங்கிடுவேன். இன்னும் ஒரு 2 வாரத்தில். அப்புறம் நம்ம பைக்கில் போகலாம், வண்டியில். நீ சைக்கிளில் தானே வருவ அப்பயும். முன்னாடி போ. இப்போ சொல்லு. காரில் தான் ஸ்கூல் போவியா? அப்பா வேலைக்கு போகிறது இல்லையா? அப்பா வேலைக்கு போகிறது இல்லையா? ஸ்கூட்டியில் போகலாம் நம்ம டெய்லிக்கும். ஓகேவா? போங்க போங்க ஃபாஸ்ட்டாக போங்க, டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலில் போய் பார்க்கலாமா? ஒட்டு கூட வைக்கல. ஸ்கூல் கிட்ட தான் இருந்தாலும் என்னால் நடக்க முடியல. சீக்கிரமாக ஒரு ஸ்கூட்டி வாங்கிடணும் இல்லை சிவா? செல்லக்குட்டி நீ ஓட்டிட்டு போன என்ன? ஒன்றை தான் கேட்குறேன் சிவா குட்டி. சிவா ஒன்று தான் கேட்குறேன். நான் ஓட்டலாம் தான் பார்த்தேன். தள்ளிட்டு வாங்க கூட நடந்து வரலாம். நான் ஸ்பீடாக போயிடுவேன், நீங்கள் பின்னாடி நடந்து வரீங்க. சரி வா வா, டைம் ஆயிடுச்சு பாரு வா. மணி வந்து இப்போது 8:40 ஆகுது. உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூலு? 8:50யா? 8:45. இன்னும் 5 மினிட்ஸில் போகணும். நான் நடந்து வரேன், நீயும் நடந்து வரேன். நான் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துடுவேன், நீ ஓட்டிட்டு போ. ஹலோ, நீங்கள் மட்டும் ஜாலியாக உட்காந்துட்டு வரீங்க. சரி சரி ஓட்டுவான் ஓட்டுவான். ஸ்கூல் வந்தாச்சு. இந்த மாட்டுக்கு பேகு. பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு என்ன பார்த்திங்கன்னா, விட்டுட்டு வந்த உடனே நான் காலங்காத்தாலே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் வேலை இருக்கும். அதனால் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போடுவேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஷ் வாஷிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், நான் குளிக்கணும், வாசல் தெளித்து கோலம் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செம்மையாக ரெஸ்ட்டு தான். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு 3 மணி வரையும் தூங்குவேன். ஏன்னா லஞ்சும் நான் மட்டும்தான் இருக்கேன்.
என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருந்தால் அவங்க வந்து 2 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் மட்டும்தான். பசங்களுக்கு செஞ்ச லஞ்சே நான் வச்சுருக்கேன். அதை நான் மதியம் சாப்பிட்டு அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் 3:45க்கு பசங்களுக்கு ஸ்கூல் விடுவாங்க. அப்போ போய் நான் கூப்பிட்டு வந்துடுவேன்.